Hey guys, welcome back to Lucifer Gamer. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காலையில நமக்கு மார்ச் 1 போயா பாஸ் வந்திருக்கும். சோ அந்த போயா பாஸ் இன்னைக்கு நம்ம வந்து எடுக்க போறோம் ஸ்டார்டிங்லயே. என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் சேனல்ல டெய்லி வந்து கிவ்அவே கொடுக்க போறோம். சோ லைட்டா கொடுக்க போறோம். சோ செகண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் தினமும் போடுற வீடியோக்கு லாங் வீடியோக்கு நீங்க போய்ட்டு உங்க யுஐடியை கமெண்ட் பண்ணி வச்சா மட்டும் போதும். நான் ரேண்டமா ஒருத்தர செலக்ட் பண்ணி ஒரு கிவ்அவே வந்து கொடுப்பேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படியே டைரக்டா. ரைட்டு கைஸ், நம்ம இன்றைக்கி போயா பாஸை வந்து சுற்ற போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ 5 ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 40 டைமண்டு. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த போயா பாஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டோக்கன் தேவை. ஸோ அந்த 90 டோக்கன் நம்மளுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட ஒரு 350 டைமண்ட்லேருந்து 450 டைமண்ட் அவ்வளோ சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ லக்கில் விழுந்தால் நம்மளுக்கு ரொம்ப லக்கி தான். பட் ஆனால் விழுமான்னு தெரியல, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த போயா பாஸில் எனக்கு பிடிச்சது இந்த ஒரு எமௌண்ட்டு தாங்க, பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரிவார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இதில் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பண்டலுடைய ஸ்காஃப் வந்து நல்லாயிருக்கு, மெயில் பண்டலுடைய ஸ்காஃப் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த புதையல் பெட்டி அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுடாமல் வந்துருக்கு. அப்புறம் ட்ரக்குக்கான ஸ்கின்னு ஓகே 30-40 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கிரெனேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 லெவலுக்கு இந்த யூசி கன் ஸ்கின்னு பர்மனெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பவர் என்ன நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் 70 லெவலுக்கு ஒரு ஸ்கை போர்டுன்னு நினைக்கிறேன், பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 லெவலுக்கு தான் இந்த எமௌண்ட் தராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 80 லெவலுக்கு இந்த சவுல் தரானுங்க, மணல் அள்ளி போகிற சவுல். 90 லெவலுக்கு நமக்கு இந்த எமௌண்ட்டு. 100 லெவலுக்கு தான் இந்த பண்டல் வந்து தராங்க. ஸோ பண்டல் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்காஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி இந்த எமௌண்ட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த எமௌண்ட்டுக்காகவே நான் வந்து இந்த போயா பாஸ் வந்து போட போகிறேன். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே போய்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு கிளியர் கேட்ச் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு போடுவோம். ஆல்ரெடி நம்ம சுற்றிட்டோம்னு நினைக்கிறேன். நான் பாட்டு அப்படியே பேசிகிட்டே வந்துட்டேன். பட் ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. மறுபடியும் ஒரு 200 டைமண்ட் வச்சு சுற்றுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்ஸில் எல்லாம் நமக்கு எதுவுமே அந்தளவுக்கு ஒர்த் இல்லைங்க. இந்த எமௌண்ட் கூட நான் எடுக்கலாம் பார்த்துங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 டோக்கனை நான் வச்சுருக்கேன். ஸோ லக்கில் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிளியர் கேட்ச் கொடுத்தாச்சு. ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ஆனால் என்ன ஒரு லக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுற்றும் போது 5 டோக்கன் வந்து 2 முறை கொடுத்தான். ஒரே ஸ்பின்லேயே 5 டோக்கன் 2 முறை கொடுத்துட்டான். அப்புறம் 10 டோக்கன்லாம் கொடுத்துருக்கான். பயங்கரமாக இருந்துச்சு எக்ஸ்பென்சிவ். கிளியர் கேட்சை மறுபடியும் தட்டிட்டு வாங்க உள்ளே போவோம். ஒரு அகைன் ஒரு 5 ஸ்பின் போடலாம். என்ன கொடுக்குறான் அப்படின்னு பார்த்துட்டு போட்டோம்னா இதில் போடலாமா. ஆல்ரெடி டோக்கன் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் காயினை சேர விட மாட்டேங்க, காயினை கச்சிட்டே இருக்கேன் நான். ஸோ பரவாயில்ல, ஓகே. இப்போ வந்து சுற்றுவோம். இதுலேயும் ஒரு 10 ஸ்பின்னு போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக போயிட்டு அதில் சுற்றுவோம். எவ்வளோ கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஆக ஒரு 40 ஸ்பின்னு, ஒரு ஸ்பின்னெல்லாம் போட மாட்டேன். ஸோ 40 போட்டாச்சு. என்ன கொடுக்குறான், 5 5 5 5 2 1 1 கொடுத்துருக்கான். ஓகே, 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க. 40 டைமண்டுக்கு 10 டோக்கன் ஒர்த்து. ஸோ அகைன் ஒரு 5 ஸ்பின் நம்மளுக்கு வந்து டோக்கன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 10 டோக்கன் கொடுக்குறான். நான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 1 3 3 ஓகே 3 3 எல்லாம் ஒரு 8 டோக்கன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஓகே 6 ஒரு 8 டோக்கன் கொடுத்துருக்கேன். அகைன் ஒரு 5 ஸ்பின்னு. இந்த ஸ்பின்னில் கொடுத்துட்டானா ஓகே பார்ப்போம். எத்தனை 5 5 1 இந்த வாட்டி கம்மியாக தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 9 டோக்கன் கொடுத்துருக்கான். பரவாயில்லைங்க, 5 ஸ்பின்னுக்கு 10 டோக்கன் ஓகே. பட் 90 டைமண்டுக்கெல்லாம் 3-4 டோக்கன் தான் தரானுங்க. இதுக்கெல்லாம் ஓகே ஒருத்தாக தான் கொடுக்குறானுங்க. இது ஒரு 40 ஸ்பின்னுக்கு 5 ஓகே. இதில் வந்து ஒரு கரெக்டாக கொடுத்துருக்கான். 11 டோக்கனா 8 11 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஒர்த்து தான். ஸோ பரவாயில்ல, நல்லா தான் கொடுக்குறானுங்க. ஸோ அகைன் ஒரு 40 ஸ்பின்னு 1 1 3 3 இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 7 4 3 7 டோக்கன் கொடுத்துருக்கு. பட் ஓகே தான், டோக்கன் வைஸ் கொஞ்சம் நல்லா தாங்க கொடுக்குறான். ஸோ 225 டைமண்டு 225 டைமண்டுக்கு நம்ம மறுபடியும் சுற்றுறோம். 2 2 2 2ஆகவே கொடுத்துருக்கான். 9 டோக்கன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 9 6 8 டோக்கன் கொடுத்துருக்கான். ஓகே, ஆனால் பரவாயில்லைங்க. டோக்கன் வைஸ் நல்லா தான். ஒரு 67 டோக்கன் இருக்குது இப்போதைக்கு நம்மக்கிட்ட. பாருங்கள் 2 வாட்டி 5 5 கொடுத்துருக்கான். பயங்கரம்டா. காலையில் நான் ஸ்பின் பண்ணிட்டேன். பட் ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் போடுறேன். இப்போ டோக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 13 டோக்கன் எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு 5 ஸ்பின்னு ஒரு 10 டோக்கன் கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 10 டோக்கன் கொடுத்துருக்கான். பாருங்கள், நீங்களே பெஸ்ட்டு பாருங்கள். இந்த ஸ்பின்னுக்கு அடுத்த ஸ்பின் தான் 10 டோக்கன் கொடுப்பான். நமக்கு ஆல்ரெடி டோக்கன் வந்து சேர்ந்துருச்சு. 85 டோக்கன் வந்து சேர்ந்துருக்கு. எவ்வளோ 76 டோக்கன் சேர்ந்துருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 டோக்கன் தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அகைன் ஒரு 5 ஸ்பின் போடுவோம். டக்குன்னு 10 கொடுப்பான் பாருங்கள். கொடுத்தான் பார்த்தீங்களா, 10 12 15 டோக்கன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்கள் 15 டோக்கனு ஆல்ரெடி வந்துருச்சு. இதிலே வந்துருச்சு நம்மளுக்கு டோக்கன். இப்போ போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். 90 டோக்கன் கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா
பாஸ் வந்து நம்ம போட்டலாம். போயா பாஸ் வந்து போட போகிறோம். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துடலாமா? கொடுத்தாச்சு. பட் ஆனால் கங்க்ராச்சுலேஷன்லாம் கொடுக்கல, அதுக்கெல்லாம் அது கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு போயா பாஸ் உள்ள போய் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு. போயா பாஸில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் தான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆகிடுச்சிங்க. அந்த பண்டல் வந்துருச்சு பார்த்தீங்களா, பண்டல் வந்துருச்சு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லெவலுமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரீ போயா பாஸ், ஃபஸ்ட்டு போயா பாஸ். ஆமாம், என்னென்னு ஆல்ரெடி நான் போயா பாஸ்லாம் போட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு போயா பாஸ்ன்னு கொடுக்குறானுங்க. ஓகேங்க, நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த போயா பாஸ் வந்து போட்டாச்சு. அந்த எமௌண்ட் எடுக்கிறோங்க. எமௌண்ட்டை எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரைட்டு காசு, இன்றைக்கி நைட் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிவ்அவே மேட்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை கலந்துக்குங்க. கலந்துட்டு கிவ்அவே வின் பண்ண பாருங்கள். ஸோ ரைட்டு காசு, நான் இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய். உங்கள் யூஐடி மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பாய்.